இது வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம். முதல்ல வந்து பூச்செடி இருந்துச்சு, இப்போ வந்து வெங்காயம் வச்சுட்டாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெங்காயம் நல்லா வளர்ந்துச்சு, முளைச்சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இது மட்டும் வெங்காயம் வச்சுக்கிட்டாங்க. இந்த இடம் மீதி எல்லாம் கரும்பு போட்டாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், ரோட்டில் இருக்க அந்த ஃபீல்டு. ஸோ இப்போ அங்கே தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 4-வே டீ போட்டிருக்கோம். 2 இன்ச்சு பைப்பு போட்டுட்டு 8 அடிக்கு ஒரு இடத்துல பைப்பை கட் பண்ணுறோம், டீ போட்டு ஒட்டுறோம். ஒரு சைடு வால்வு போட்டு ரீனியூஸ் போட்டுறோம், ஒரு சைடுக்கு இந்த மாதிரி மூடி போட்டுறோம். ஸோ டபுள் சைடு வேணுன்னா இந்த பக்கம் வால்வு போட்டு ரீனியூஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் சைடு வேணுனாக்கா இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ரீனியூஸ் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல பார்த்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு, அதாவது 8 அடிக்கு ஒரு இடத்துல பைப்பில் ஓட்டை போட்டு வாசல் போட்டு கேட்டுவல் போட்டு ரீனியூஸ் போட்டிருந்தோம் கரும்புக்கு. இது வந்து 8 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4-வே டீ போட்டு வால்வு போட்டு ரீனியூஸ் போட்டுடுறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, அதில் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஓட்டை போட்டு வாசல் போட்டு கேட்டுவல் போடும்போது ரீனியூஸ் போட்டோம்னா அந்த வாஷர் வழியாக கொஞ்சம் நல்லா லீக்கேஜ் வரும். ஏன்னா நம்ம வால்வை மூடி திறப்போம். ஸோ அதுவே வந்து வால்வு திறக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 லைனுக்கு ஒரு மெயின் வால்வு கொடுத்து செட் பண்ணிட்டீங்க, நம்ம அந்த ரெயின்வாஷ் வால்வு எப்பயும் திறக்க மாட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் பிரச்சனை வராது. இல்லை 10 லைனாக பாயும் போது நம்ம அப்பப்போ வால்வை ஓப்பன் பண்ணி திறக்கும் போது க்ளோஸ் பண்ணி மூடும் போதும் நமக்கு வந்து கொஞ்ச நாளில் அந்த வாஷர் வழியாக லீக்கேஜ் பிரச்சனை வந்துடும். ஸோ தண்ணி லீக்கேஜ் ஆகும். அதால் 10 லைன் பாயிற இடத்துல 8 லைன் தான் பாயும். ஏன்னா தண்ணி லீக்கேஜ் ஆச்சுனாக்கா சரியாக பாயாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி 4-வே டீ போட்டுக்கிறாங்க. 4-வே கப்ளர் போட்டு பைப்பை கட் பண்ணி அதில் ஒட்டிட்டு ரெயின்வாஷ் போட்டுக்கிறாங்க வால்வு போட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லீக்கேஜ் பிரச்சனை இல்லை சுத்தமாக. ஏன்னா எல்லாமே ஒட்டிடுவாங்க, ஒட்டும் போது சுத்தமாக லீக்கேஜ் வராது. ஸோ தக்காளியும் வச்சுருக்காங்க, காய்கறியும் வச்சுருக்காங்க, ஸோ எல்லா பயிருமே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4, 3, 7, 8 மாதம் முடிஞ்சிச்சுங்க இந்த ரெயின்வாஷ் போட்டு. 8 மாதம் முடிஞ்சு ஓடிட்டுருக்கு. ஏன்னா இது 3வது கிராப்பு கரும்பு. 2 பயிர் எடுத்தாச்சு, இது 3வது பயிருக்கு ஓடிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 200 அடி லென்த்து. 200 அடி லென்த்துக்கு 7 லைன் பாயுது. 5 HP மோட்ரு. ஸோ பக்கத்தில் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ ஒரு பக்கமாக பாய்ச்சிக்கிட்டே வராங்க. இதில் ஒரு வேலையும் இல்லை. இப்போ மோட்ரு போட்டுவிட்டாரு, அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. மோட்ரு போட்டுவிட்டாரு, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாய்ஞ்சிட்ருக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சுன்னா அடுத்து வந்து ஒரு 7 லைன் அப்படியே திருப்பி விட்ருவார். 7 லைன் வந்து இன்னும் ஒரு 2 லைன் சேர்ந்து பாய்ச்சலாம். ஏன்னா இங்கே போக போக ரெயின்வாஷோட நீளம் கம்மியாகும். அப்போ இப்போ 7 லைன் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 8 லைனு 9 லைனு அந்த மாதிரி அப்படியே பாயும். அப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்தாருன்னா அடுத்து ஒரு 10 லைன் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 7 லைனும் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கிட்ட வர தேவையில்ல, அது பாட்டுக்கும் பாஞ்சிக்கும். ஸோ ஆள் பற்றாக்குறை இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த ரெயின்வாஷ் பெஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மோட்டரை மட்டும் போட்டோன்னா கேட் வால் திருப்பி போடணும், அவ்வளோதான். அதுலேயும் ஒரு சில பேர் மெயின் வால்வு, அதாவது 2 இன்ச்சு பைப்னா 2 இன்ச்சு வால்வு போட்டுக்காங்க. ஒரு 10 லைனுக்கு ஒரு இடத்துல வால்வு போட்டுக்காங்க. மெயின் வால்வு மட்டும் திருப்புற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸி. ஒரே ஒரு வால்வு மட்டும் திருப்பி போட்டு பேசாமல் போயிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி 10 லைன் பார்த்தா 10 லைனாக பச்சுப்பாங்க. இந்த 10 லைனை வால்வு ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான் வேலை அவங்களுக்கு. மற்ற எந்த வேலையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாய்ச்சும்போது அவங்களுக்கு வந்து
இதை ஓப்பன் பண்ண இந்த வால் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வந்து வேறு வேலை பார்க்கலாம். ஸோ இங்கேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து அடுத்தடுத்து வால் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வைக்க தேவையில்ல. ரெண்டாவது இந்த மாதிரி தண்ணி மேலே போயிட்டு கீழே வர்றதுனால நம்ம ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். பூச்சி தொல்லை இருக்காது. பூச்சி தொல்லையை சுத்தமாக அது கட்டுப்படுத்தும். ஒரு பயிர் மேலே வந்து பூச்சி உட்காருதுனாக்கா இந்த தண்ணி போட்டோன்னா அந்த பூச்சி கீழே விழுந்து செத்துரும். அப்போ பூச்சி தகர்றது சுத்தமாக கம்மியாகுது. அதனால் வந்து ஈல்டு நல்லா கிடைக்கும். நமக்கு மெயின் ஈல்டு தான். இப்போ ரெயின் போடுறாங்கன்னா ஒரு டைம் போடுறத அந்த செலவை ஃபஸ்ட்டு பயிர்லேயே சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பயிரில் அந்த செலவு பண்ண காசு வந்துடும். அடுத்தது அவங்க எத்தனை டைம் பயிர் வைக்கிறாங்களோ அத்தனை டைமும் அவங்களுக்கு லாபம்தான். ₹1 செலவு கிடையாது. ஒரு ஏக்கருக்கு நம்ம பொருள் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வருது. ஸோ பிவிசி பைப்பு எல்லாம் சேர்த்து ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு போட்டுறாங்க, செலவு பண்ணி 20,000 செலவு பண்ணி போடுறாங்க. ஃபஸ்ட்டு பயிரில் அந்த 20,000 சரியாக போயிடும். அடுத்தடுத்து வைக்கிற பயிர் மூலமா வர வருமானம் அப்படியே அவங்களுக்கு லாபம். ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 7 பயிர் 8 பயிர் பண்ணலாம். சில பேர் 10 பயிர் பண்ணுறாங்க, சில பேர் 5 பயிர் 1000 பயிர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பயிர் செலவு பண்ண காசு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பயிர் பண்ணுறாங்களோ அத்தனை பயிருக்கும் அவங்க வந்து ₹1 செலவு கிடையாது. வயலை ஓட்டி ரெடி பண்ணி பயிரை வச்சு ரெயின் ஓசை இழுத்து விட்டால் மோட்டரை போட்டால் முடிஞ்சது வேலை. அப்போ அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பயிர் பண்ணுறாங்களோ அவ்வளவும் லாபம்தான். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே இப்போ வந்து ரெயின் ஓஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிடுவாங்க, சில பேர் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 பயிர் 3 பயிர் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. அதாவது மற்ற பயிர் வைக்கும்போது கரும்பு தான் வருஷத்துக்கு ஒரு பயிர் மற்ற பயிர் வச்சாங்கன்னா வருஷத்தில் 3 பயிர் எடுத்துருவாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 பயிர் 10 பயிர் எடுத்துருவாங்க. ஸோ 10 போகம் எடுப்பாங்க. அப்படிமா தூக்கி போட்டு வருஷம் தூக்கி போட்டு புதுசாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ 5 வருஷம் 6 வருஷம்லாம் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போங்க புதுசாக மாற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு புதுசாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருமோ அந்த அளவுக்கு லைஃப் அதிகமாக வரும். ஸோ நன்றி, வணக்கம்.